எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து க்ரோ ஆகணும், லைஃப்பில் வந்து நிறையா மணி மேக் பண்ணணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இந்த கோல் இருக்கும். யாருமே வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே அது மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. யாருமே வந்து ரிச் ஆகக்கூடாது, யாருமே வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு லைஃப் வேணும், ஸோ இப்படி இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கும். எனக்கு தெரியும் அப்படி இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் எல்லாருக்குமே அவங்க நினைக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் பேரால் தான் அவங்க நினைக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை வாழ முடியுது. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி நிறையா மணி மேக் பண்ண முடியுது. ரொம்பவே கம்மி பேரால் தான் முடியுது, எல்லாராலையும் பண்ண முடியல. ஜஸ்ட் ரொம்ப லெஸ் தென் 10% பேரால் தான் அவங்க நினைக்கிற லைஃப் ஸ்டைலை வாழ முடியுது, அவங்க நினைக்கிற மாதிரி நிறையா மணி மேக் பண்ண முடியுது, அவங்க நினைக்கிற அந்த ட்ரீம் லைஃப்பை வாழ முடியுது. ஸோ அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அது எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஜஸ்ட் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் பீப்புள்ஸுக்கு தான் அதெல்லாம் கிடைக்குது. ஏன் இவங்களாட்டி மட்டும் அதெல்லாம் பண்ண முடியுது, ஏன் மற்றவங்களாட்டி ஏன் பண்ண முடியல, ஏன் நம்மளாட்டி பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போது அம்பானி சாரோட பையன் நேம் மைண்டில் வர மாட்டேதே, முகேஷ் அம்பானி சாரோட சன் பேர் என்ன, ஆகாஷ் அம்பானி. ஸோ இப்போது அவரோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஈஸியாக மேக்ஸிமம் கிடச்சிடும். ஏன்னா அவரோட ஃபாதர் வந்து ரிச்சஸ்ட் மேன். ஸோ இது வந்து அவர் கையில் இல்லை, இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள் திங். ஸோ அதே மாதிரி நம்மளாட்டி ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ண என்ன விஷயங்கள்லாம் முடியுமோ ஸோ அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த நம்மளாட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ ஸோ அதையே நம்மளை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையே நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளாட்டி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் மணி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. யூ ஹாவ் டு டூ ஒர்க். நீங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும், ஒர்க் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களாட்டி மணி மேக் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து மைண்டில் மணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தாகணும். ஸோ அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆக்ஷன் எடுக்காமல் நமக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க நினைக்கிற லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க, நிறைய பேர் அவங்க நினைக்கிற லைஃப் ஸ்டைல் அவங்களாட்டி வாழ முடியல. ஸோ அவங்க பண்ண நினைக்கிற விஷயங்கள் அவங்களாட்டி பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா இவங்களாம் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து மைண்ட்லேயே நினைக்கிறாங்க மட்டும்தான். ஸோ நான் வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் அதாகணும் இதாகணும் யூடியூபர் ஆகணும் அது இதாகணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மைண்டில் நினைக்கிறாங்க. யாருமே அது ஆகணும்னா ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ ஸோ அதை பண்ணுறதுக்கு ரெடி இல்லை யாருமே வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஸோ பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் பிஸ்னஸ் மேன் ஆகணும், பட் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா ஸோ அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணணும். பட் அது பண்ணியும் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கேரண்டி இல்லை. பட் கேரண்டி இல்லைன்னு சொல்லி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ யூ ஹாவ் டு டூ, அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட்? ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, பட் பண்ணலைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. பட் பண்ணால் மட்டும் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணாமல் வந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஆக்ஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஆக்ஷனே எடுக்கலைன்னா அப்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸே இருக்காது. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எதாவது வேணும்னா ஸோ அது வேணும்னா ஸோ அது உங்களுக்கு வரணும்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நீங்கள் மைண்டில் மட்டும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கிடைக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஸோ அதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்து ஸோ அதை பண்ண ஆரம்பிங்க, ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஆக்ஷன் எடுக்காமல் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ட்ரீம் பண்ணுங்கள், நான் வந்து ட்ரீம் பண்ண வேணான்னு சொல்ல, பட் ஜஸ்ட் ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் எடுக்காமல் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியாது, எனக்கு தெரிஞ்சு போக முடியாது. ஸோ ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க,
பண்ணுங்கள், ஆக்ஷன் எடுங்க, ஓகேவா? அண்ட் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா லைஃப்பில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு டீனேஜ் தாண்டிட்டிங்கன்னா, ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ், கொஷின்ஸ்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்கன்னா, மேபி நீங்கள் வந்து கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். மேபி ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. தட்ஸ் இட். See you tomorrow.